Mantra number 4.5. Ajamekam lohita shukla krishnam bahvi praja srijamanam sarupaham ajo hyeko jushamano nushete jahatyena bhukta bhoga majonyaha. So இந்த மந்திரம் வந்து வெரி வெரி பாப்புலர் மந்திரம், ஆஃபன் கோட்டட் மந்திரம். இது வந்து மகாநாராயண உபனிஷத்துலேயும் இருக்கிற ஒரு மந்திரம். அண்ட் இந்த மந்திரத்தை வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரத்துலேயும் வந்து அனலைஸ் பண்ணுறார். பட் எந்த கான்டெக்ஸ்டில் பண்ணுறார் அப்படின்னா, சாங்கிய தர்சனத்தை ரெஃப்யூட் பண்ணுற அந்த கான்டெக்ஸ்டில் இந்த மந்திரத்தை எடுத்து அனாலிசிஸ் வந்து அங்கே நடக்கிறது. ஸோ இங்கே வந்து நாம் வேற ஒரு இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் திஸ் மந்திரத்தை பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் மந்த்ரா அப்படிங்கிறதுனால இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? என்டையர் கிரியேஷன் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, எதுலேருந்து வந்திருக்கு? மாயாலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. மாயா அப்படிங்கிறது என்னது? பிரம்மனோட சக்தி அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த பிரம்மனோட சக்தி மாயாலேருந்து இந்த என்டையர் கிரியேஷன் இப்போ வந்து இவால்வ் ஆகியிருக்கு. அந்த மாயா இருக்கே, அதுக்கு 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு இங்கே இந்த உபனிஷத் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. ஸோ திரிகுணாத்மிகா மாயா, உபனிஷத் தான் பிரமாணம் அதுக்கு. ஸோ 3 குணங்கள் இருக்கு. இப்போ மாயாக்கு 3 குணங்கள் இருக்கு. மாயாலேருந்து இப்போ என்டையர் வேர்ல்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், என்டையர் வேர்ல்டுக்கும் என்ன இருக்கும்? அதே 3 குணங்கள் இப்போ இந்த என்டையர் வேர்ல்டுலையும் இருக்கும். அப்போ ஒரு ப்ராடக்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா திரிகுணாத்மகமாக இருக்கும். திரிகுணாத்மிகா மாயா, அதனோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா திரிகுணாத்மகம். சரி, இந்த மாயா எங்கேருந்து வந்தது? அஜாம் அப்படின்னு சொல்றது உபனிஷத். அஜாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜா அப்படின்னா அது பர்த்லெஸ். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா, மாயா எதுலேருந்து வந்தது? பிரம்மன் கிட்டே இருந்து மாயா வந்தது அப்படின்னு தப்பா நிறைய பேர் அதை புரிஞ்சுட்டு இருக்கா. அஜா அப்படிங்கிற வார்த்தை எதை இண்டிகேட் பண்ணுறது? மாயா பிரம்மனோட ப்ராடக்ட் கிடையாது. இந்த மிஸ்டேக்கே நாம் பண்ணக்கூடாது. மாயாவும் அஜா. அஜா அப்படின்னு சொன்னால் ந ஜாயத்தே இதி அஜா. ந ஜாயத்தே சொன்னோன்னே ஸ்லோகம் சொல்லக்கூடாது. ந ஜாயத்தே இதி அஜா அப்படின்னா அனாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிகினிங்லெஸ் மாயாதான் பிகினிங்லெஸ் பிரம்மனோட சக்தியா இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த திரிகுணாத்மிகா மாயாதான் இப்போ வந்து திரிகுணாத்மக பிரபஞ்சமா தன்னையே வந்து இவால்வ் பண்ணிக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம வந்து தத்துவபோதால பார்த்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட். பஞ்சபூதங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இவால்வ் ஆகிறது இல்லையா? பஞ்சபூதங்களுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். 3 குணங்கள் இருக்கு பார்த்துருக்கோமா? தத்துவபோதாவை நாம் வந்து இப்போ ஞாபகப்படுத்திக்கணும். அதனால்தான் ஆகாஷஸ்ய சாத்விகாம்ஷாத் ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்புறம் ஆகாஷஸ்ய ராஜசாம்ஷாத் ஏதோ ஒன்று வந்தது. அப்புறம் ஆகாஷஸ்ய தாமசாம்ஷாத் ஏதோ ஒன்று வந்தது இல்லை? வெரி குட். ஸோ இப்படி வந்து ஆகாஷம், வாயு,
அக்னி, ஜலம், பிருத்திவி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கிரியேஷனில் வருது இல்லையா. இது எல்லாத்துக்கும் கூட 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது என்டையர் அந்த பௌத்திக பிரபஞ்சம் இருக்கே அது முழுக்க நீங்கள் எதை எடுத்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 3 குணத்தோட தான் அது இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கு, அப்படியே அம்மா உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸோட ஃபீச்சர்ஸ் ப்ராடக்டில் இருக்கும். ஸோ அதனால் மாயா 3 குணங்கள் இருக்குன்னா மாயாவோட ப்ராடக்ட்லேயும் அந்த 3 குணங்கள் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது? ஏகா அஜா. மாயா அப்படிங்கிறது ஏகம், ஒன்று. ஆனால் அது எப்படிப்பட்டது? அஜா அப்படின்னா அனாதி, பிகினிங்லெஸ். அதனோட நேச்சர் என்னது? லோஹித சுக்ல கிருஷ்ண. என்ன அர்த்தம்? அதுக்கு 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணத்தையும் உபனிஷத் 3 கலரோட ரெப்ரசன்ட் பண்ணுறது. 3 கலரை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். லோஹிதம் அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னு அர்த்தம். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ரஜோகுணம். சுக்ல அப்படின்னா ஒயிட் கலர்னு அர்த்தம். அது சத்வகுணத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். கிருஷ்ண அப்படின்னா டார்க் கலர்னு சொல்லலாம், இல்லை பிளாக் கலர்னு சொல்லலாம். அது தமோ குணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. லோஹித சுக்ல கிருஷ்ண அப்படின்னு சொன்னால் திரிகுணாத்மிகா அப்படின்னு அர்த்தம். ஸோ அஜா பிரம்மசக்தி மாயா என்ன பண்ணுறது? பஹ்வீஹி பிரஜாக சுஜமானாம். சுஜமானாம் அப்படின்னா சுஜதி அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுவே இவால்வ் ஆகிறது, அதுவே மாறுறது, அதுவே தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறது. என்னவா? பஹ்வி பிரஜாஹா. பிரஜாஹா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாமே திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ் ரெண்டுமே, லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே. ஸோ சேத்தன அச்சேத்தன ரெண்டுமே இந்த மாயா தன்னை அந்த மாதிரி இவால்வ் பண்ணிக்கிறது. இப்போ பீயிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன போட்டுக்கணும்? அந்த இடத்துல ஸ்தூல சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரத்தை போட்டுக்கணும். திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜட பிரபஞ்சம் இருக்குல்ல, அதை அந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இருக்குல்ல, அதை ஏன் இப்போ நம்ம பீயிங்க்கு கீழே போட்டுக்கிறோம்? ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தினால் இப்போ என்ன பண்ண முடியும்? கான்ஷியஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதனால் அதை ரெண்டுத்தையும் பீயிங்க்கு கீழே போடுறோம். ஜட பிரபஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணாது, கான்ஷியஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால் அதை நம்ம அந்த திங்குக்கு கீழே போடுறோம். ஸோ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது பை நேச்சர் என்னது? ஜடம். ஏன்னா மாயாவோட நேச்சர் ஜடம், அது ஜடம். ஆனால் அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா கான்ஷியஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் ஹோல் கிரியேஷனை இப்போ பஹ்வி பிரஜாஹா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஸோ மாயா கிரியேட் பண்ணுறது. பஹ்வின்னா மெனி அப்படின்னு அர்த்தம். அநேக. பிரஜாஹா அப்படின்னா ரெண்டுமே சேத்தன அச்சேத்தன. ஸோ என்ன காமன் மாயாக்கும் அதனுடைய ப்ராடக்ட்டுக்கும்? ஸோ சரூபாஹா அப்படின்னு சொல்கிறது. சரூபாஹானா சிமிலர். ரூபா வெரி சிமிலர் டு மாயா. இது மாயாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமானா மாயா மாதிரியே தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயாக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் உண்டோ அது எல்லாம் அதனுடைய ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்கும். ஸோ மாயாக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஃபஸ்ட்டு ஃபீச்சர்
ஜடம். அதானே இல்லை மெயின் அச்சேதனம். அப்போ அதனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அச்சேதனம். ரெண்டாவது ஃபீச்சர் திரிகுணாத்மிகம் ஆர் சகுணம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா திரிகுணாத்மிகம். மொத்த பிரபஞ்சமும் எப்படி இருக்க? திரிகுணாத்மிகம் சகுண பிரபஞ்சம் இல்லையா? 3 குணங்கள் மொத்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கு. அதனால்தான் கிருஷ்ணர் எப்படி வந்து மாயாவை டிஸ்கிரைப் பண்றார்? திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத். 7th சாப்டர்ல நாம வந்து பார்த்திருக்கோம். 3வது ஃபீச்சர் சவிகல்பம். சவிகல்பம் அப்படின்னு சொன்னா டிவிஷன் பாசிபிள். அதாவது அதுக்கு பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்டர்னலா அதால வந்து தன்னை டிவைடு பண்ணிக்க முடியும். பிரபஞ்சமும் எப்படி இருக்கு? சவிகல்பம். இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டே போலாமே. எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எலிமெண்ட்ஸை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணினோன்னா மாலிக்யூல்ஸை ஃபர்தராக டிவைட் பண்ணினோன்னா ஆட்டமை ஃபர்தராக டிவைட் பண்ணி அப்படியே நம்ம வந்து அது வந்து ஃபர்தர் டிவிஷன் இஸ் பாசிபிள். அதனால வந்து சவிகல்பம். அச்சேதனம், சகுணம், சவிகல்பம். நெக்ஸ்ட் என்னது? சவிகாரம். அது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச். கிரியேஷனும் சப்ஜெக்ட் டு சேஞ்சா இல்லையா? சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ சரூபாகா அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னா, மாயாக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கும் உண்டு. ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் அந்த சரூபாக்கு கீழே நாம் வந்து இப்போ போட்டுக்கணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா அம்மாவோட ஃபீச்சர்ஸ் எப்படி வந்து அந்த குழந்தைக்கு இருக்குமோ அந்த மாதிரி மாயாவோட ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கும். சரூபத்துவம். அதனால மாயா வந்து என்ன கிரியேட் பண்ணுறதா? சரூபம் ஜகத்தை கிரியேட் பண்ணுறதான். தன்கிட்ட என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை மாதிரியே இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸை கொண்ட ஒரு ஜகத்தை இந்த மாயா வந்து இப்போ சிருஷ்டி பண்ணுறது. அது மட்டும் இல்லை, மாயா கிட்ட ஒரு அட்ராக்டிங் பவரும் மாயா கிட்ட இருக்கு. அதனால தான் அதுக்கு என்ன பேரு? மாயான்னு பேரா? மோகினி அப்படின்னு பேர். மோகினின்னா என்ன அர்த்தம்? பவர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஈர்க்கிற அந்த சக்தி வந்து மாயாவுக்கு இருக்கு. ஸோ மாயா 3 குணம் இருக்குல்ல, அந்த 3 குணத்தினாலையும் அட்ராக்ட் பண்ண முடியும். இதர் நம்மளை வந்து சாத்வீக குணம் அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா ராஜச குணம் அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா தாமச குணமும் வந்து அட்ராக்ட் பண்ணும். இதே பிரம்மனுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரும் பிரம்மனுக்கு கிடையாது. மாயா வந்து ஏன் அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா, அது வந்து சகுணம் இல்லையா? சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச, கந்த இதெல்லாம் இருக்கிறதுனால மாயாவுக்கு வந்து அந்த அட்ராக்டிங் பவரும் வந்து இருக்கு. ஸோ திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். ஸோ மோகிதம், அந்த அந்த மாயாவுடைய அந்த அட்ராக்டிவ் பவர் இருக்குல்ல, அதில் போய் எல்லாரும் வந்து அந்த அட்ராக்ட் ஆகி இந்த ஹையர் நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்காம போயிடுறா. அதுதான் நம்ம வந்து 7th சாப்டரில் பார்த்தோம். ஸோ ஏகஹா அஜஹா. இந்த ஏகஹா அஜஹா இருக்கே, இது வந்து எதை ரெஃபர் பண்ணுறது? ஏகா அஜா வந்து மாயாவை ரெஃபர் பண்ணிது. இங்கே வந்து ஏகஹா அஜஹா ஏதோ ஒன்று. ஏகானா ஒன்று, அஜஹானா வந்து அனாதி. ஸோ ஒரு அனாதி பிரின்சிபல். என்னது அது? எதை ரெஃபர் பண்ணுறது இங்கே அப்படின்னா, ஜீவா. ஜீவாவும் வந்து அனாதி தத்துவம் இல்லையா? ஸோ ஏகஹா ஜீவஹா, ஐ மீன் ஏகஹா அஜஹா அப்படிங்கிறது அந்த ஒரு குரூப் ஆஃப் ஜீவாவை
இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறது. ஒன் குரூப் ஆஃப் ஜீவாஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஜீவாவும் அஜகா தானே. ஜீவா அனாதியா அனாதி இல்லையா? அனாதி. ஏன் ஜீவா வந்து அஜகா? அஜகாக்கு நீங்கள் வந்து இப்போ என்னன்னு தெரியலையேன்னு கூகுள் அடித்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஆடு அப்படின்னு வரும் அர்த்தம். சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் வந்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன்னா ஆடுன்னு அர்த்தம். ஐயோ ஆடா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அஜகா அப்படின்னா இந்த இடத்துல பர்த்லெஸ், அனாதி. அதே தான் ந ஜாயத்தே இதி அஜகா. அப்படின்னா என்ன சொல்ல வரும்? பகவான் ஜீவாவை கிரியேட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதானே அனாதி, பிகினிங்லெஸ். அப்படின்னா பகவான் ஜீவாவை கிரியேட் பண்ணலை. அப்போ என்னதான் பண்ணுறார் அவர்? ஷரீரத்தை கிரியேட் பண்ணுறார். கரெக்டா? ஜீவாவை அவரால் கிரியேட் பண்ண முடியாது, ஷரீரத்தை தான் பகவானால் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரி, இந்த அனாதி ஜீவா என்ன பண்ணுறது? ஜுஷமானாகா. ஜுஷமானாகா அப்படின்னு சொன்னால் வெரி பிஸி அப்படின்னு அர்த்தம். வெரி பிஸின்னா என்ன அர்த்தம்? மாயாவுக்கு பின்னாடி ஓடுறதுக்கே டைமு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணீசக்தா, விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா. வாட் இஸ் தி நெட் ரிசல்ட்? பரமே பிரம்மணி கோபின சக்தா. ஸோ ஜுஷமானாகா அப்படின்னு சொன்னால் ரன்னிங் ஆஃப்டர், அந்த வேர்ல்டுலி விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுறது. அனுஷேத்தே. இப்போ நான் வந்து வேர்ல்டுலி விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? வேர்ல்டு கிட்டே இருந்து சில ஹெல்ப்பை நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ஹெல்ப்பை நான் எதிர்பார்க்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் வேர்ல்டுக்கும் நான் வந்து ஏதாவது என்கிட்ட இருந்து வந்து கொடுக்கவும் செய்கிறேன். ஸோ வேர்ல்டுக்கு நான் கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறேன். எதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணுவோம்ல, இப்போ இங்கே யாரையோ பார்த்து சிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட்டிங். ஆனால் எதுக்கு? நாளை பின்ன நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு சிரிச்சு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நான் பண்ணுற எல்லா வேர்ல்டுலி டிரான்சாக்ஷன்ஸும். எதுக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஸோ அனுஷேத்தே அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுக்கு நான் வந்து கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம், சர்வ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் எதுக்காக? வேர்ல்டுக்கிட்டே இருந்து சில ஃபேவர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துண்டு, வேர்ல்டுக்கிட்டே இருந்துன்னா மக்கள்கிட்டே இருந்து சில ஃபேவர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துண்டு, அதனோட ரிசல்ட்டாக எனக்கு என்ன கிடைக்கிறது? இந்த ஜீவாக்கு நான் வந்து ஜுஷமானாகாவாக இருக்கேன், வேர்ல்டுலி ஆப்ஜெக்ட்ஸ் பின்னாடி நான் வந்து சுற்றுறேன். அப்புறம் எனக்கு அது வேணுங்கிறதுனால என்கிட்டேருந்து எதையோவும் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன கிடைக்கிறது? சம்சாரா. அதனால் நான் இப்போது சம்சாரா ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறேன். அப்படின்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஏன்னா நான் வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு வந்து புண்ணியமும் சேருறது. கன்சியூம் பண்ணினதுனால பாப்பமும். கன்சியூம் பண்ணுறது அப்படின்னா அடுத்த வாழ்க்கை கொடுக்காம, 3rd சாப்டரில் பார்த்துருக்கோமே, ஸ்தேன யோ புங்தோ ஸ்தேன ஏவ சக. அவனுக்காகவே அவன் வந்து இப்போது ஒரு விஷயத்தை பண்ணிட்டான், மற்றவா யாரையும் கன்சிடர் பண்ணாமல் அவன் வந்து பாப்பத்தையே உண்கிறான் அப்படின்னு நம்ம வந்து 3rd சாப்டரில் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதனால் அவன் பாவத்தையும் அக்யூமுலேட் பண்ணிக்கிறான், புண்ணியத்தையும் அக்யூமுலேட் பண்ணிக்கிறான். அதனால் அவன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சைக்கிளை கோ த்ரூ பண்ணுறான். வேர் ஆஸ் சில பேர் அநேக ஜன்ம சம்சித்த, எத்தனையோ ஜன்மத்தினுடைய அந்த புண்ணிய பலனால அவள் எப்படி இருக்கா? பரீட்சலோகான்
கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேத மாயாத். இப்போ சில பேரால் மட்டும் இந்த மாயா வந்து மோகினி அப்படிங்கிறதை புரிஞ்சிக்க முடியறது. மோகினின்னா நாட் இன் தி பேட் சென்ஸ். மோகினி அப்படின்னா அது வந்து நம்மளை ட்ராப் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதோட நேச்சர் அதுதான். அதனால் அதுலேருந்து எப்படி வந்து வெளியில் வர்றது. இப்போ வந்து ரோஸ் அப்படிங்கிறது நம்மளை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? அழகாக இருந்ததுன்னா அட்ராக்ட் பண்ண தான் பண்ணும். தூரக்கத்துலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிட்டக்க போயிட்டோன்னா அதுவும் கையில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா முள்ளு குத்தம் இல்லையா? அந்த மாதிரி தான் மாயாவும். தூரக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒன்ஸு நான் வந்து கொஞ்சம் அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இதை வந்து சில பேர் புரிஞ்சுண்டு அந்யஹா அஜஹா. அகெயின் அஜஹா அப்படிங்கிறது அந்த ஜீவாவை ரெஃபர் பண்ணுறது. அந்யஹா அஜஹானா ஒரு சில ஜீவாஸ், அதாவது அந்த ரெகுலர் சம்சாரா சைக்கிளை கோத்ரூ பண்ணாமல் ஒரு சிலர் மட்டும் இந்த பைண்டிங் நேச்சரை புரிஞ்சுண்டு என்ன பண்ணுறா? ஜஹாதி. ஜஹாதி அப்படின்னு சொன்னால் விடுறதுன்னு அர்த்தம், ரினவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். புக்த போக. புக்த போக அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுலி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் கோத்ரூ பண்ணி ஒரு சிலர் மட்டும், அதாவது பரீட்சை லோகான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு ஏற்படுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் அனலைஸ் பண்ணி இல்லை, அதான் இந்த இடத்துல புக்த போக. அந்த வேர்ல்டுலி எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாவா அப்படின்னா அது வந்து ஃபைனைட், அதுக்கு லிமிட்டேஷன் உண்டு அப்படிங்கிறதை அவள் வந்து தெரிஞ்சுக்கிறா. அதனால் ஜஹாதி அப்படின்னா ரினவுன்ஸ் பண்ணுறா. எதை ரினவுன்ஸ் பண்ணுறா? வேர்ல்டையே இப்போ வந்து அவள் ரினவுன்ஸ் பண்ணுறா. யார்? அந்யஹா அஜஹா. இந்த இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், அவள் வந்து அந்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாள். ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும், திருப்பியும் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அவள் வந்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் ஒரு குரூப் என்ன பண்ணுறது அப்படின்னா, இது இப்படியே சுற்றின்னு இருந்தால் என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி நாம் எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா? பரீட்சை லோகான் கர்மச்சிதான். ஸோ அவள் வந்து ஜஹாதி அப்படின்னா இந்த வேர்ல்டை ரினவுன்ஸ் பண்ணுறா. ரினன்சியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இது வந்து சந்நியாச ஆசிரமத்தை இந்த இடத்துல வந்து ரெஃபர் பண்ணுறதா அப்படின்னா, இன்ஃபேக்ட் சந்நியாச ஆசிரமத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சதுர்த்த ஆசிரமத்துக்குள்ளே என்டர் பண்ணால் கூட தட் இஸ் நாட் கம்ப்ளீட் ரினன்சியேஷன். அது சும்மா ஃபிசிக்கல் ரினன்சியேஷனாக தான் இருக்குமே ஒழிய கம்ப்ளீட் தியாகம் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்? இப்போது நான் வந்து இப்போ சன்னியாசி ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சன்னியாசி ஆகிறேன்னா என்ன பண்ணி ஆகணும்? இப்போது ஆகணும்னா என்னோடய ஃபேமிலியை ரினவுன்ஸ் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் நான் வந்து ரினவுன்ஸ் பண்ணிவிட்டு எங்கே போகணும்? ஆசிரமத்துக்கு போகணும் இல்லை? அதானே சந்நியாசி. ஆசிரமம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் மாயாவா இல்லையா? நான் எங்கே போனாலும் என்ன பண்ணினாலும் அது மாயாவோட ப்ராடக்டில் தான் நான் வந்து இருந்தே ஆகணும். இப்போ வந்து நான் ஆசிரமமே ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜோக் நம்ம கேட்டிருக்கோம்ல, ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு பர்சன் போனான். இங்கே ஆசிரமத்தில் சுவாமிஜியை காணமே, நான் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அவர் நிம்மதியை தேடி வேற ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்கார். அந்த மாதிரி கதையாக ஆயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆசிரமத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறா அப்படின்னா, அதாவது ஜோக்கா சமந்தாத் ஸ்ரமஹா இது ஆசிரமஹா. என்ன அர்த்தம்? தட் விச் கிவ்ஸ் யூ மேக்ஸிமம் ட்ரபிள் இஸ் கால்ட் ஆசிரமம். இப்போ நம்மளாம் சும்மா போய்
அப்படியே ஜாலியாக தங்கிட்டு வரும். அதனால நம்மளுக்கு ஆசிரமம்னா ரிலாக்ஸேஷன். அதை நடத்துகிறவா இருக்காளே அவளுக்கு நிஜமாவே அது சிரமம். அதனால காஷாய வஸ்திரம் போட்டுட்டு எங்கேயோ ரிஷிகேஷுக்கோ கேதார்நாத்துக்கோ எங்கேயோ போய் ஒரு ஓரத்தில் உட்கார்றதுனால நமக்கு இந்த மோட்சம் எல்லாம் கிடைக்க போகிறதில்ல. எங்கே போனாலும் மாயாலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஸ்வர்கலோகத்துக்கே போனால் கூட என்னது, அது மாயாவோட ப்ராடக்ட். அதனால் ஜஹாதி அப்படிங்கிற வார்த்தை மாயாவை ரினவுன்ஸ் பண்ணுறது இல்லை. என்ன ரினவுன்ஸ் பண்ணுறது? அகங்கார மமகார தியாகா. மாயாவோட ப்ராடக்டில் எனக்கு இருக்கிற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நான் தியாகம் பண்ணுறதுக்கு பேர் இந்த இடத்துல ஜஹாதி. ஸோ மாயா காரியம் தியஜரே. ஒரு பியூட்டிஃபுல் தீட்சிதர் கிருதி இருக்கு. கமலாம்பாம் பஜரே கல்பித மாயா காரியம் தியஜரே அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா காரியம் தியஜரேன்னா அகம் மமவை நீ ட்ராப் பண்ணு, தியாகம் பண்ணு. அந்த அபிமானம் இருக்கே அதை நீ தியாகம் பண்ணு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பஞ்ச அனாத்மா. அதை நாம் ட்ராப் பண்ணணும். என்னது? அதாவது அதை ட்ராப் பண்ணுறதுனா என்ன? அது மேலே இருக்கிற அகங்காரா அண்ட் மமக்காராவை நாம் ட்ராப் பண்ணணும். ஸோ எது மேலே நம்மளுக்கு மமக்காரா இருக்கும்? என்னெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்லுவேன்? என்னோடதுன்னு சொல்லுவேன். என்னோட பொசஷன் இருக்கே, என்னெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேனோ அது மேலே எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மமக்காரா இருக்கும். அதை நான் ட்ராப் பண்ணணும். அப்புறம் நான் ஒரு தொழில் பண்ணுவேன்ல, ஒரு ஆக்குபேஷன் எனக்கு இருக்கும், ஒரு ப்ரொஃபஷன் இருக்குமே, அது மேலேயும் எனக்கு டெஃபினட்டாக ஒரு பவர்ஃபுல் மமக்காரா இருக்கும். அதையும் ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் வெரி இம்பார்ட்டண்ட். பாக்ஸ் ஐட்டம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காளே அவன் மேலே நமக்கு டெஃபினட்டாக மமக்காரம் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? இந்த ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை நான் அப்படின்னு நான் ராங்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தான் என் ஃபேமிலி, என் பொசஷன், என் ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் பேசுகிறேன். ஸோ 4வது ஸ்தூல சரீரம். 5வது மைண்ட். ஸோ சூக்ஷ்ம சரீரம். நான் தான் மைண்ட் அப்படின்னு நான் ராங்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். காரண சரீரத்தை பற்றி பேசவே வேண்டாம், ஏன்னா காரண சரீரமே அஜ்ஞானம் இல்லையா? அதனால் ஸோ அந்த அஜ்ஞானத்தை ட்ராப் பண்ணுறது மூலமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தை ட்ராப் பண்ணுறதுன்னா ஞானம் அடையிறது. ஸோ அஜ்ஞானம் போகிறது மூலமாக நேச்சுரலாக நம்மளுக்கு அகம் மம போயிடும். அப்போ சந்நியாசா அப்படின்னு சொன்னால் அகம் மம தியாக ஏவ. ஸோ எங்கேயோ ஒரு நம்ம வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயோ போகிறது பேர் சந்நியாசம் கிடையாது. காஷாய வஸ்திரம் போட்டுக்கிறதுக்கு பேர் சந்நியாசம் கிடையாது. அகம் மம தியாகம் தான் சந்நியாசம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பகவத்கீதா கிருஷ்ணர் நிர்மம நிரஹங்காரஹா இப்படிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறேன், நான் ரினவுன்ஸ் பண்ணிடுறேன். ரினவுன்ஸ் பண்ணிட்டு யார்கிட்ட கொடுக்கறது? அதெல்லாம் விஸ்வரூப ஈஸ்வரா. ஏன்னா இந்த மாயா இருக்கே, இட் பிலாங்ஸ் டு ஈஸ்வரா. அதனால் அவர்கிட்ட நாம் அதை கொடுத்துடலாம். ஈஸ்வராவுடைய ப்ராப்பர்ட்டியை நான் கிளைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் அகம் மம தியாகா. கரெக்டா? ஈஸ்வராவுடைய ப்ராப்பர்ட்டியை
என்னோடது அப்படின்னு நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அகம் மம தியாக. ஏன்னா நம்ம அந்த இந்த போர்டெல்லாம் பார்த்துருப்போம்ல, ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட், அந்த போர்டை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல. அப்படின்னா என்ன பண்ணணும், உஷாராக அந்த பக்கம் அந்த காலே எடுத்து வச்சிடக்கூடாது, அப்புறம் ஏதாவது நம்மளை வந்து பனிஷ் பண்ணிடுவா. பகவானும் அதான் சொல்கிறார், நீ என்னோடைய ப்ராப்பர்ட்டியை எடுத்து உன்னோடதுன்னு சொல்கிறையே, உன்னை எப்படி நான் பனிஷ் பண்ணாமல் இருப்பேன்னு கேட்குறார். இந்த சரீரம் யாரோடது? ஈஸ்வராவோடது இல்லையா? அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காள், அவளை யாரோடது அப்படின்னா ஈஸ்வராவோடது. ஆனால் என்ன பண்ணுறோம், ஈஸ்வராவோடதுன்னு ஞாபகம் வருதா நம்மளுக்கு, என்னோடது அப்படின்னு நாம் ராங்காக கிளைம் பண்ணுறோம்ல, அந்த ட்ரெஸ்பாஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் பகவான்? சம்சாரா. திருப்பியும் திருப்பியும் நீ வந்து பிறந்து இறந்து, இன்ஃபேக்ட் சம்சாரானா என்னது, பிறந்து இறக்கிறது அப்படின்றது ஒரு டெஃபினிஷன். அப்போ வந்து டெய்லி வந்து பிறந்து இறந்து பண்ணிட்டு இருக்கோமா? ஆனால் டெய்லி சம்சாராவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோமே, அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? பயம், ஆங்ஸைட்டி, வரி, டிப்ரெஷன், ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா சம்சாரா பனிஷ்மெண்ட்டுக்கு கீழே வரும். நான் இந்த இன்டெலிஜென்ட் ஜீவா இருக்கானே, யாரு? ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் ஸ்டூடெண்ட் இருக்கானே, அப்படின்னா யாரெல்லாம் அது படிக்கிறாளோ அவள்லாம் இன்டெலிஜென்ட், ஓகேவா? அவள் என்ன பண்ணுறா? அந்யாஹா அஜாஹா ஏனாம் புக்தபோகாம் ஜஹாதி. எப்படி விடுறாத, எப்படி ரினவுன்ஸ் பண்ணுறா? ஞானேன, ஞானம் அடையறது மூலமா. இப்போ வந்து வாட் இஸ் சம்சாரா இப்போ கேட்டேன்ல, அது வந்து ஜஸ்ட்டு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குட்டி டெஃபினிஷன் வேணும் சம்சாராவுக்கு. இந்த புனரப்பி ஜனனம் பதிலாக வேறு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, கோயிங் ஆஃப்டர் மாயா ப்ராடக்ட் இஸ் சம்சாரா. அந்த மாயா காரியத்துக்கு பின்னாடி போகிறோம்ல, அதுக்கு பேர் சம்சாரா. அகம் மம தியாகம் பண்ணுறோமே, அந்த மாயா காரியத்தில் இருக்கிற அகம் மமாவை தியாகம் பண்ணுறதுக்கு பேர் மோக்ஷம். சிம்பிள். ட்ராப்பிங் அகம் மமா இன் மாயா காரியம் இஸ் மோக்ஷம். கோயிங் ஆஃப்டர் மாயா காரியம் இஸ் சம்சாரா. ஸோ இப்போ அகம் மம நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன், அப்புறமும் நான் வந்து வேர்ல்டில் லிவ் பண்ணணுமே, அப்போ என்ன பண்ணுறது? அகம் மம தியாகம் பண்ணிட்டேன்னா ஐ பிகம் எம்டி, ரைட்? இஃப் ஐ ட்ராப் அகம் மம, நான் எம்டி தானே? எம்டி தான். மேனேஜிங் ட்ரஸ்டி, நாட் எம்டி, எம்டி. அப்போது பகவான் சொல்கிறார், நீ வந்து ட்ரஸ்டியாக இரு, மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கணும். இந்த சரீரத்தை நான் வந்து இப்போது மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரஸ்டியாக இருக்கணும். இந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ட்ரஸ்டியாக இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே ஈஸ்வராவோட ப்ராப்பர்ட்டி. எதையுமே என்னோடது அப்படின்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. அதனால் இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டையும் அதை போய் சொல்லிட்டு இருக்கணுமா? என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் வந்து உண்மையாகவே நான் வந்து உன்னை பார்த்துக்கல தெரியுமா, நான் வந்து என் மனசுக்குள்ளே என்ன நினச்சின்னு உன்னை பார்த்துக்கிறேன் தெரியுமா அப்படின்னும் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது நம்மளோட வேலை கிடையாது. நாம் நம்மக்கிட்ட அந்த எம்டியாக இருந்துட்டு அந்த ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும், இந்த சரீரத்தை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். வெளியில் என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஸ்பௌஸ், நான் வந்து ஒய்ஃப், நான் வந்து ஹஸ்பண்ட், நான் அம்மா, நான் அப்பா, அதெல்லாம் சொல்லிக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அது எதுவுமே நான் கிடையாது அப்படிங்கிற அறிவு இருந்தால் போதும்.